ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டில் லைஃப் சைக்கிள் மெத்தட் டுடோரியல். ஓகேவா? இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரியாக்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிளாக் ஆஃப் கோட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ரியாக்ட் ஸ்டார்ட் ஆக சொல்ல எங்கே ஆரம்பிச்சு, தென் அதை நீங்கள் அந்த பேஜை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத அந்த என்டையர் ரியாக்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, இட்ஸ் காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம் இல்லையா? தென் அந்த காம்போனண்ட்ல எப்படிலாம் லைஃப் சைக்கிள் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைஃப் சைக்கிள் மெத்தட்னா என்ன, தென் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாட் ஆர் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்? ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட்னா என்னன்னு பார்த்துடலாம். லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் ஆர் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் தட் ஆட்டோமேட்டிக்லி கெட் கால்ட் அஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ காம்போனன்ட். ஒரு காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சராக இருக்க சொல்ல ஒரு கோடை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஒரு 100 லைன் கோட் அடிச்சிருக்கீங்க. அதில் வந்து ஃபார்ம் இருக்கலாம், டேபிள் இருக்கலாம், ஓகே, என்ன வேணா இருக்கலாம். தென் லைன் 1ல இருந்து 100 வரைக்கும் ரீட் ஆகும். தென் அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்ஸ் என்ன ஆகும், ஹேண்டில் பண்ணுவோம், மேனிப்புலேட் பண்ணுவோம். ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல ஒரு டேட்டா நடக்கும். ஸோ டேபிளில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஒன்று நடக்கும். ஸோ இதெல்லாமே உள்ள நிறைய மேனிப்புலேஷன் நடக்கும். இதெல்லாம் தாண்டி தென் அந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பேஜ் போக சொல்ல, இப்போ அந்த பேஜ் ரன் ஆகிட்டு இருந்தது இல்லையா, அந்த மெமரிஸ் எவ்ரி திங் வில் பி கெட் டெஸ்ட்ராய்ட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு பேஜுக்கு நீங்கள் போகிறீங்க, எனி பேஜ் ரியாக்ட் ஒரு 10 பேஜஸ் கொண்ட ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண சொல்ல ஒரு ஹோம் பேஜ் போயிட்டு தென் இப்போ அபவுட் பேஜ் போக சொல்ல ஹோம் பேஜில் நீங்கள் இருந்த டேட்டாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகும். ஓகே, தென் வேறு பேஜுக்கு நேவிகேட் ஆக சொல்ல டேட்டா என்னும் போது அந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப்ஸ். ஓகே, தென் ஒரு சில டைமில் அந்த பேஜ்லேருந்து வேறு பேஜுக்கு போக சொல்ல அந்த பேஜில் இருந்த டேட்டா வேறு பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, தென் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடை இன்னும் டீப்பராக எடுத்துகிட்டு போகலாம். They allow you to control what happen when the component mount, update and unmount. அதாவது மவுண்ட்னும் போது ஒரு பேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரீங்கப்பா, வந்த உடனே என்ன நடக்கணும், ஒரு அனிமேஷன் பொம்மை வந்து ஹாய் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன் பிட்வீன் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்க. போக சொல்ல க்ளோஸ் பண்ண சொல்ல பாய் அப்படின்ட்டு ஒரு அனிமேஷன் பொம்மை வந்து பாய் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லையா, தென் ஒரு பேஜுக்குள்ளே வரீங்க, தென் அதை க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த பேஜ்லேருந்து வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறீங்க. தென் இந்த பேஜ்லேருந்து வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் பண்ண சொல்ல இங்கே இருக்க டேட்டா அந்த பேஜுக்கு போகணும், அங்கே இருக்க டேட்டா திரும்பி இந்த பேஜுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஒன் காம்போனன்ட் டு அனதர் காம்போனன்ட். ஓகேவா? தென் இதை தான் ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸ்லையும் படிச்சிருப்போம். இது ஒன்றும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்லையும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் அவங்க சொல்ல வருது. தே allow you to control what happen. அதாவது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போக சொல்ல, ஓகே, இல்லை ஒரு ரியாக்ட் காம்போனண்ட்டில் ஒரு பிளாக் ஆஃப் கோட் செக்மெண்ட் இருக்கும். தென் அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது, அது அப்படியே இருக்கும், அது ஒரு பேஜாக இருக்கும். தென் வேற ஒரு காம்போனண்ட்டுக்கு என்டையராக நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க. காம்போனண்ட் டு காம்போனண்ட் மூவ் ஆக சொல்ல என்ன நடக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிள். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த கிளாஸ் காம்போனண்ட்டே நம்ம ஒமிட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ் 99.9 கேசஸில் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அதனால தான் ஸோ ஓல்டர் கோட்னே சொல்லலாம். தென் இந்த கிளாஸ் காம்போனண்ட்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இது ஒர்க் ஆக போகுது. ஆனால் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும் இங்கே ஸ்டேட்டில். இந்த ஸ்டேட் எல்லாமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோம் ஒரு இடத்துல. இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், ப்ரோப்ஸ் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதை பார்க்க சொல்லி என்னடா இது வரைக்கும் பார்க்காத ஒன்றை பார்த்தா மாதிரியே இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? தென் இதுவே ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் பார்க்க சொல்ல அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஒரு கிளாஸ் காம்போனண்ட் அப்படின்னும் போது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்னும் போது சின்டாக்ஸ் வைஸாகவும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு டக்குன்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனையோ ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் இல்லையா? ஆனால் கிளாஸ் காம்போனண்ட் வித்தியாசமாக இங்கே பாருங்கள், கிளாஸ் என்ற வேர்ட் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, தென் கிளாஸ் காம்போனண்ட் எக்ஸாம்பிள். தென் இதுதான் அந்த கிளாஸ் காம்போனண்டோட பேர். ஓகே, கிளாஸோட பேர். தென் இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு ரியாக்ட் காம்போனண்ட். ரியாக்ட் காம்போனண்ட்டில் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. உள்ளே வந்து ஸ்டேட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர், சூப்பர், ப்ரோப்ஸ், திஸ், ஸ்டேட். ஓகேவா? இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஹோல்ட் ஆன், நான் சொல்கிறேன். ஓகே, தென் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட், காம்போனன்ட் டிட் அப்டேட், காம்போனன்ட் வில் மவுண்ட். ஓகே, இதெல்லாம் எதுக்காக இருக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த பேஜுக்கு வந்த சொல்ல இந்த கன்சோல் நமக்கு காமிக்கும். தென் இதில் ஏதாவது நீங்கள் பண்ண சொல்ல ஒரு ஃபார்ம் அப்டேட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஏதாவது வியூ பண்ணுறீங்க அப்படின்னும் போது தென் இந்த டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும், பிளாக் ஆஃப் கோட். ஓகேவா? தென் இந்த காம்போனண்ட்டை விட்டு போக சொல்ல தென் இந்த டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அது எப்படி ப்ரோ வர சொல்ல இது எக்ஸிக்யூட் ஆகுது, நடுவில் ஏதாவது பண்ண சொல்ல இது எக்ஸிக்யூட் ஆகுது, போக சொல்ல இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதுக்காக தான் அவங்க இந்த மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸில். ஸோ காம்போனன்ட் டிட் மவுண்ட், காம்போனன்ட் அப்டேட், காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆனால் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹூக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூஸ் ஸ்டேட் ஹூக் அப்படின்னு படிச்சிருப்போம். யூஸ் ஸ்டேட் ஹூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும் மெயினாக. ஒன்று வந்து வேரியபிள், ஒன்று வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகேவா? இங்கே வேரியபிள், கவுண்டர் இஸ் அ வேரியபிள் அண்ட் செட் கவுண்டர் இஸ் அ ஃபங்க்ஷன். கவுண்டர் இஸ் அ வேரியபிள் that holding 0 as a initial value. Set counter is a function that is used to update counter variable initial value or previous value. ஓகேவா? எதை வேணா அப்டேட் பண்ணோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ யூஸ் எஃபெக்ட்ன்றது ஹூக்குக்கு என்ன மாதிரியான சின்டாக்ஸ் இருக்கும், இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபங்க்ஷன் காம்போனண்ட்ல ஒரு லைஃப் சைக்கிள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம கற்றுக்க முடியும். ஓகேவா? இது பேசிக்காக சொல்கிறேன், ஏன்னா ரியாக்ட் ஹூக்ஸில் திரும்பி நம்ம இதை பார்க்க போகிறோம் அடுத்த டாப்பிக்கில். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேஜ் வருதுப்பா, ஒரு ஹோம் பேஜுக்கு போகிறீங்க. ஹோம் பேஜுக்கு போக சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிளாக் ஆஃப் கோட் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள என்ன லாஜிக் எழுதினாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அது ஒரு வாட்டி எனக்கு ரன் ஆகும். என்னது? ஒரு வாட்டி எனக்கு ரன் ஆகும். அதுதான் கான்செப்ட். இந்த யூஸ் எஃபெக்ட்ல என்னன்னா, ஒரு பேஜ் இருக்குன்னா தென் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதில் எத்தனை யூஸ் எஃபெக்ட் வேணால் வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு யூஸ் எஃபெக்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் தான், இது நமக்கே தெரியும். ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இன்க்ரிமெண்ட் கவுண்டர் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். தென் இங்கே இருக்க ஸ்டேட்டை அது இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. தேவையில்லாமல் எதுக்கு ப்ரோ ஒரு யூஸ் எஃபெக்டை உள்ளே போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் சின்டாக்ஸ் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு இன் ரியாக்ட் ஹூக்ஸில். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, இதை வரைக்கும் முடியுது. ஓகேவா? இட்ஸ் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் முடியுது இல்லையா? தென் இந்த ஏரோ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் எப்போனா இந்த யூஸ் எஃபெக்ட். இந்த யூஸ் எஃபெக்டோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு போகிறீங்க, ஹோம் பேஜுக்கோ அபவுட் பேஜுக்கோ காண்டாக்ட் பேஜுக்கோ எந்த பேஜுக்கு வேணால் போக சொல்ல அது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் எ சைட் எஃபெக்ட். அங்கே போனால் கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் டிபெண்டன்சி அரே அப்படின்னு சொல்லுவோம், கமா கொடுத்து இது ரெண்டாவதாக இன்னொரு ஆர்குமெண்ட்டாக வாங்குறோம். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்குறோம். ஓகே? தென் யூஸ் எஃபெக்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கீவேர்டு. தென் அதுக்கப்புறம் ஒரு பேரந்தசிஸ் இருக்குது. தென் பேரந்தசிஸ் எங்கே முடியுது, இந்த பேரந்தசிஸ் இங்கே முடியுது. கரெக்டாக? தென் இதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஏரோ ஃபங்க்ஷன், இது இங்கே முடியுது. ஓகேவா? கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏரோ ஃபங்க்ஷன், இது ஒரு ஆர்குமெண்ட். யூஸ் எஃபெக்ட் 2 ஆர்குமெண்ட்டை வாங்கும். ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னும் போது ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பேஜுக்கு வர சொல்ல எந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கம்பல்சரி எனக்கு ஒரு வாட்டி வேலை செய்யணும் அப்படின்றப்ப இந்த ஃபங்க்ஷன், தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கோட் எழுதிப்பீங்க. ஓகே? இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதோ அதையும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் கவுண்டர், இது டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சி என்னன்னா, ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த என்டையர் ஃபங்க்ஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க மேலே இருக்க ஃபங்க்ஷனில். ஓகேவா? அப்போ இதுதான் அந்த ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கவுண்டர் அப்படின்றது. இந்த கவுண்டர் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இன்னொரு வாட்டி என்ன ஆகும், இந்த பிளாக் ஆஃப் கோட், இந்த ஃபங்க்ஷன்ன்றது திரும்பியும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுதான் சைடு எஃபெக்ட். ஸோ ஹோம் பேஜுக்கு வரேன், எனக்கு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எப்போல்லாம் நான் வேற ஒரு பேஜுக்கு போயிட்டு திரும்பி ஹோம் பேஜுக்கு வர சொல்ல யூசர் லாகின்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதை நம்ம பண்ணுறத எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய செக்யூரிட்டி பர்பஸ், நிறைய ரீசன் சொல்லலாம். ஓகே? தென் யூசர் லாகின் இருந்தால் மட்டும் எனக்கு இந்த பேஜுக்கு அலோவ் பண்ணு, இல்லைனா அலோவ் பண்ணாத அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த யூசர் எப்போல்லாம் லாக் அவுட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக லாக் அவுட் கிளிக் பண்ண சொல்ல, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமர் இருக்கும், 24 hours ஒன்ஸு, 15 hours ஒன்ஸு, 15 minutes ஒன்ஸு அப்படின்ற மாதிரி டைமர் இருக்கும். அந்த டைமர் முடிஞ்சாலும் யூசர் லாக் அவுட் ஆவாங்க. அப்போ ஒரு பேஜுக்கு நம்ம போக சொல்ல அந்த பேஜுக்கே ஃபஸ்ட்டு போகாமல் அந்த பேஜில் இருக்க ஃபஸ்ட்டு மேலேயே நம்ம கால் பண்ணி வச்சுருப்போம். தென் யூசர் லாகின்ல இருக்காங்களான்ற லாகின் ஸ்டேட்டஸை செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூசர் இஸ் லாகினாக இருந்தால் அந்த பேஜ் அலோவ் பண்ணு, அப்படி இல்லையா கோ டு லாகின் பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கேன். கம்பல்சரி நம்ம இந்த யூஸ் எஃபெக்டை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ண போகுதுன்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு செக் யூசர் லாகின் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஸோ என்னமோ உள்ளே நடக்க போகுது, ஆனால் ஒரு வாட்டி கம்பல்சரியாக ஒரு ஹோம் பேஜுக்கு போக சொல்ல நடக்கும். தென் ஹோம் பேஜில் நான் ஏதோ ஒரு ஸ்டேட்டை, ஒரு வேரியபிளை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். தென் அதில் ஏதோ ஒரு டேட்டா டைப் இருக்குது, அது எனக்கு ஒரு வாட்டி மாற சொல்ல எனக்கு என்ன ஆகும், இது திரும்பி இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் பார்க்க சொல்ல உங்களுக்கு புரியும் இது தெளிவாக. இன்னும் என்னன்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போக சொல்ல எத்தனை பேஜுக்கு போனாலும் அந்தந்த பேஜ்லையும் யூசர் இருக்காங்களா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேஜ்லையும் ஒருவேளை யூசர் இல்லைன்னா லாகின் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா?
இந்த யூஸ் எஃபெக்ட் என்னன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் சைடு எஃபெக்ட். இட் வில் ஒர்க் ஒன்ஸ் யூ கோ டு பேஜ். தென் ரெண்டாவதாக நம்ம ஒரு டிபெண்டன்சி பாஸ் பண்ணுவோம். 2 ஆர்குமெண்ட். மொதல் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம கொடுக்க போகிறது, பாஸ் பண்ண போகிறது ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை. ரெண்டாவதா அப்படின்னா கமா கொடுத்து தென் ஒரு அரேக்குள்ள, இது ஏன் ப்ரோ அரேக்குள்ள கொடுத்துருக்கீங்க? என் கவுண்டர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துக்கிட்ட இது இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுமா? இந்த இடத்துல டேட்டான்னு வேற ஒரு வேரியபிள் இருக்கக்கூடாதா? இந்த இடத்துல வேற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாதா? இந்த இடத்துல வேற ஒரு டேட்டா இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக. அதனால கவுண்டர் 1, கவுண்டர் 2, கவுண்டர் 3 நிறைய கவுண்டர் இருக்கலாம் இல்லையா? அப்போ இதில் இந்த அரேல கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனால் கூட இந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே திரும்பியும் வேலை செய்யும். ஓகேவா? இதுதான் சைடு எஃபெக்ட், பியூர்லி சைடு எஃபெக்ட். நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, ஓகேவா, ஜுரம் வரட்டும், எது வந்தாலுமே ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அப்படியே இங்கே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு பேஜ் வந்துட்டீங்க, ஒரு ரியாக்ட்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு காம்போனன்ட்குள்ளே அப்படின்னும் போது அது ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, தென் ஒரு வேளை நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட இஃப் மாதிரி கண்டிஷன் வச்சு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஒரு வாட்டி அது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, தென் ஆஃப்டர் வாட்ஸ் இந்த இடத்துல கவுண்டர், எப்பெல்லாம் கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். தென் இது எப்படி ப்ரோ லைஃப் சைக்கிள் நீங்கள் சொல்ல வரீங்க? சொல்லுங்க, எனக்கு கரெக்டாக எனக்கு புரியல ப்ரோ. இது எப்படி ரியாக்டை யூஸ் எஃபெக்ட்ன்றீங்க, யூஸ் ஸ்டேட்ன்றீங்க, ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்றீங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஓகே, எனக்கு நடுவில் ஏதோ ஒரு யூஸ் எஃபெக்ட்னு கொடுத்துருக்கீங்க. இது எப்படி லைஃப் சைக்கிள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜுக்கு நம்ம போகிறோம், பை த டிஃபால்ட் ஒரு பேஜுக்கு போகிறோம், ஒரு ஹோம் பேஜுக்கோ இல்லை நீங்களே வந்து குவிஸ் பேஜுக்கோ ஏதாவது ஒரு பேஜுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். whenever I click this button it's go to quiz directly. ஓகேவா? அதுதான் கான்செப்ட், நம்ம எழுதி வச்சிருக்க கான்செப்ட். ஓகே, தென் இதுவே இந்த இடத்துக்கிட்ட இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல், அட்மின் ப்ரொஃபைல். இப்போ நம்ம லாக் அவுட்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? லாக் அவுட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் லாக் அவுட். ஓகேவா? ஸோ லாக் அவுட் ஆகிடுச்சுப்பா. லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் குவிஸுக்கு வரேன். ஓகே, திரும்பியும் இந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் குவிஸ்ன்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு குவிஸுக்குள்ளே போகலையே, ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு வந்த உடனே, இந்த பேஜுக்கு வந்துட்டேன் குவிஸுக்குள்ளே வந்த உடனே இந்த ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிட்டு யூசர் லாகின்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்குது. எதுவும் பண்ணலானா வச்சுக்குது. ஓகேவா? உள்ளே வந்த உடனே இந்த பேஜுக்கு வந்த உடனே யூசர் லாகின்ல இருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ணி வச்சுக்குது. வென்னவா நம்ம லீடர் போர்ட் போக்குள்ளப்போ இது ஒர்க் ஆகுது. இதுவே ஒரு ப்ரொஃபைல் பேஜுக்கு போக சொல்ல ஒர்க் ஆகலை. ஏன்னா லாகின் பண்ணால் தான் ப்ரொஃபைலே காமிக்கணும், கரெக்டாக? அதனால் தென் இதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ ஸ்டார்ட் பட்டன் கொடுக்க சொல்ல குவிஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும், குவிஸ்குள்ளே போகணும் அப்படின்னா லாகின் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே HTML இருக்கும். ஓகேவா? நம்ம HTML எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒர்க் ஆகுது, அட்ரிபியூட் இருக்குது, ஒர்க் ஆகுது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகுது. ஆனால் கொட்டேஷன் சைட்டேஷனில் இதுவும் ஒர்க் ஆகுது, கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ண சொல்ல லாகின் பேஜ் போகுது. லாகின் பேஜ் போகிறது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் லாகின் டு யூஸ் ஃபுல் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகிருக்கும்? ஓகேவா? இட்ஸ் ஆல் அபவுட் யூஸ் எஃபெக்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு பேஜுக்குள்ளே போக சொல்ல என்ன நடக்கணும், தென் அந்த பேஜுக்குள்ளே ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆக சொல்ல என்ன நடக்கணும், தென் அந்த பேஜை க்ளோஸ் பண்ண சொல்ல என்ன நடக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த யூஸ் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான். ஓகே, ஸோ இதை தான் லைஃப் சைக்கிள் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், பியூர்லி ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் யூஸ் எஃபெக்ட் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களோட ஸ்டேட்டையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட காம்போனன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ரியாக்டில் லைஃப் சைக்கிள்ஸில் மெத்தட்ஸில் பார்ப்போம். இப்போ லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்குள்ளே போனால் லாகின் தான் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் லாகின் பண்ணிட்டு வரேன். சரி, ஒன்ஸ் நம்ம அப்போ லாகின் பண்ணிட்டோம். ஓகேவா? நீங்கள் அட்மினாவோ, விசிட்டராவோ, யூசராவோ, ஃபேக்கல்ட்டியாவோ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நவ் வி கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் ஃபோன். ஓகே, லாக் அவுட் பண்ணால் ஸோ 5 டாபிக் மேலே நம்மளால் என்ன பண்ண முடியல, இங்கே யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுக்காக வைப்பாங்க? ஓகேவா? சைட்டில் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எத்தனை யூசர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் டேட்டா பேஸ்லேயே. ஓகேவா? எத்தனை விசிட்டர் இருக்காங்க, எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், அது வந்து ஃப்ரண்ட் ஹேண்டாக இருக்கட்டும், பேக் ஹேண்டாக இருக்கட்டும். ஓகேவா? எதுக்காக அப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டை ஒரு
அட்மின் கையில் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம், ஒரு சில கண்ட்ரோல் இருக்கும். டேட்டா கலெக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இன்டெகிரேஷன் பர்பஸ்க்காக ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இன்டெகிரேஷன் போது நான் அவுட்டர் இன்டெகிரேஷன் சொல்கிறேன். ஒரு கூகுள் லாகினாக இருக்கட்டும், கிட்டப் லாகினாக இருக்கட்டும், ஒரு பேமெண்ட் இன்டெகிரேஷனாக இருக்கட்டும். இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன்னா, இப்போ நானே வந்து பேமெண்ட்டு ஃபுல்லாக கோட் அடிக்க முடியாது. ஆல்ரெடி பேமெண்ட்டுக்கு இன்டெகிரேஷனுக்கு கோட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ரேசர் பே, கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்ற மாதிரி. அவங்களோட கோடை டேரெக்டாக நான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, இந்த ரியாக்ட் லைஃப் சைக்கிள் எப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை உங்களால் என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ப்ரோ, ஏபிஐ கலெக்ஷன் வரைக்கும்னாலும் உங்களுக்கு என்டையர் ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை தாண்டி ஒரு காம்போனன்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். ஏன்னா மல்டிபிள் ஒரு 5 காம்போனண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 4 பேஜ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? தென் காம்போனன்ட்குள்ள மல்டிபிள் காம்போனன்ட் வச்சு ஒரு பெரிய ஹியூஜ் வெப் பேஜே கிரியேட் பண்ணிடலாம். எஃபிஏ, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, தென் இங்கே இந்த ஒரு காம்போனன்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஒரே ஒரு செவரை எப்படி கட்டணும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். அந்த செவரில் கதவு இருக்கலாம், ஜன்னல் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், ஓகேவா, விண்டோ ஏசி இருக்கலாம், ஷிங்க் இருக்கலாம், ஸோ கேஸ் ஸ்டவ் இருக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு செவரு கூட அட்டாச் ஆகிருக்க எல்லாமே என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஒரு சைடு வந்து கதவு இருக்கும், ஒரு சைடு ஜன்னல் இருக்கும், ஒரு சைடு வந்து ஷிங்க் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சைடு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செவரு கூட என்ன வேணால் அட்டாச் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த செவருன்றது ஒரு காம்போனன்ட். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பேஜ், எனி காம்போனன்ட் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் உள்ளே போன உடனே என்ன நடக்கணும், அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. டைனமிக்காக இந்த மாதிரி காப்பி பட்டனை கிளிக் பண்ணால் காப்பி ஆகணும். இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிருக்கும், கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ட்ரைமி கொடுத்தனா கண்டிப்பாக ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அந்த பேஜில் இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி வேற ஒரு பேஜுக்கு போகுது. அப்போ அந்த பேஜில் இருந்த ஸ்டேட் என்ன இருக்கணும், அது சேவில் இருக்கணுமா வேண்டாமா, அது மெமரியில் இருக்கணுமா வேண்டாமா. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நான் ஹோவர் பண்ண சொல்ல மெமரி யூசேஜ் 88 MBன்னு வருது. இந்த இடத்துக்கிட்ட மெமரி யூசேஜ் 71 MBன்னு வருது. ரைட் நவ் இது எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அது அந்த அளவுக்கு ஸ்டேட்ஸை ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் சொல்கிற அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் தான் இல்லையா. அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எவ்வளோ தரும் டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை தான் அங்கே சொல்ல வரேன். என்டையர் லைஃப் சைக்கிள்ன்றது இட்ஸ் சிம்பிள். நீங்கள் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க. உள்ளே வந்த உடனே என்ன நடக்கணும், தென் உள்ளே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்க தான் போகுது. அது டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகலை. ஓகேவா? வெளியில் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகலை. ஆனால் அங்கே இருக்க ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது. அப்படி சேஞ்ச் ஆக சொல்ல எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும், தென் அந்த பேஜை விட்டு வெளியில் வரீங்க, மொத்தமாக அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பேஜுக்கு போகிறீங்க, திரும்பி வருவீங்க வரமாட்டீங்க. ஓகேவா? அப்போ என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா யூ காட் அ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு தான் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடை நம்ம வச்சுருக்கோம். இங்கே என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, காம்போனன்ட் டிட் மவுண்ட் பை த நேம் இட் செல்ஃப். ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, அப்போ என்ன நடக்கணும். ஒரு காம்போனன்ட் டிட் அப்டேட், ஒரு காம்போனண்ட்டில் இருக்க ஸ்டேட் அப்டேட் ஆகுது, அப்போ என்ன நடக்கணும். காம்போனன்ட் வில் மவுண்ட், அந்த காம்போனன்ட் அன்மவுண்ட் ஆகுது, அப்போ என்ன நடக்கணும். ஒரு எஸ்டி கார்டு போகிற மாதிரி தான். ஓகேவா? எஸ்டி கார்டு ஒரு ஃபோனில் போடுறீங்க, தென் அதில் ஒரு 4 மூவி ஏற்றுறீங்க, அது அப்டேட்டு போடும் போது மவுண்ட்டு, திரும்பி அன்மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ திரும்பி எடுத்துட்டீங்க. தென் இது பண்ண சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், போட சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், காப்பி பண்ண சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், மூவ் பண்ண சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், தென் ரிமூவ் பண்ண சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். லைக் வைஸ் ஃபார் த பென்ட்ரைவ், ஒரு பிசியில் பென்ட்ரைவ் போட சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், காப்பி பண்ண சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், ரிமூவ் பண்ண சொல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி கிளாஸ் காம்போனண்ட்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டாக இருக்கும், எப்படியா இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு பேஜுக்கு வர சொல்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்கணும், கண்டிப்பாக அது பியூராக லாஜிக்காக தான் இருக்கணும். ஓகேவா? இந்த டிவுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோ இது வந்து நான் சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும் தான். ஆனால் இது வந்து பியூர்லி என்னது, HTML. ஓகேவா? இது JSX கலந்து இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே நீங்கள் அடிக்கிறது பியூராக ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதுதான் ஸ்டேட் சேஞ்சஸ். ஓகேவா? இங்கே ஏதாவது ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணி, ஒரு வேரியபிளை ஹோல்ட் பண்ணி, அதில் ஏதாவது ஒரு டேட்டா டைப்ஸை ஹோல்ட் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் அதுதான் ஸ்டேட் சேஞ்சஸ். ஓகே, தென் இங்கே எடுத்துக்கிட்ட யூஸ் எஃபெக்ட் அப்படின்னும் போது இட்ஸ் அ ஹூக். நம்ம திரும்பி இதை பார்க்க தான் போகிறோம். ஒரு வாட்டி ஒரு பேஜுக்கு வந்தால் இது ரன் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. மொதல் ஆர்குமெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு வாட்டி ரன் ஆகும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் இங்கே ஒரு ஸ்டேட்டை நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஸ்டேட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, இந்த கவுண்டரோட ஸ்டேட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இன்னொரு வாட்டி ரன் ஆகும். அவ்வளோதாம்மா லைஃப் சைக்கிள். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துக்கு 4 யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, 5 யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஸ்க்ரோல் லிசன் பண்ண, ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு ஸ்க்ரோலை லிசன் பண்ணால், ஸ்க்ரோல் பண்ணால்
ஆக்சுவலாக சைட் பார் இங்கே ஒன்று இருக்கணும், ஆனால் உங்களுக்கு சைட் பாரே காமிக்கல, பார்த்தா தெரியும். ஏன் ப்ரோ காமிக்கிறேன்னா அங்கே இருக்க சைட் பாரை டோட்டலாக ஹைட் பண்ணிவிட்டு மேலே வச்சுருக்கேன் அந்த சைட் பாரை தூக்கி. பார்த்தீங்களா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் எஃபெக்டால தான் பாசிபிள். ஓகேவா? தென் இங்கே ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டு இதை சுத்தமாக ஹைட் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் மூலயமா இந்த ஸ்க்ரோலை மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டம்மியாக ஒரு ஸ்க்ரோலை போட்டு தென் இங்கே ஸ்க்ரோல் ஆனால் இது எப்படி ஸ்க்ரோல் ஆகுதோ அதே பொசிஷனுக்கு மேலே அதுவும் கலரைஸ்டாக கிரேடியண்ட்டில் எனக்கு என்ன ஆகணும், ஸ்க்ரோல் ஆகணும்னு வச்சுருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண ஹூக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃப், யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ஸ்டேட். ஓகேவா? தென் இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இதை நான் ஒரு கான்செப்டாக சொன்னேன், அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் இட்ஸ் ஓகே. இது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த 20 minutes இட்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற அடுத்தடுத்த டாபிக்ஸில் இதை ப்ராக்டிக்கலாக லைவாக ஒரு லாகின் பண்ண சொல்ல இது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு லாக் அவுட் பண்ண சொல்ல எப்படி இது ஒர்க் ஆகும், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக சொல்ல எப்படி ஒர்க் ஆகும், உண்மையாலுமே ஹோம் பேஜ் அபவுட் பேஜ் கிரியேட் பண்ணி ஹோம் பேஜ்லேருந்து அபவுட் பேஜ் போக சொல்ல ஸோ நான் சொன்ன மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்டோ, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்ல ஒரு எஃபெக்ட்டோ, இல்லை பேஜ் டு பேஜ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இதெல்லாமே லைவாக பார்க்க சொல்ல உங்களுக்கு நான் சொன்ன இப்போ தியரிட்டிக்கல் கிளாஸ் அதிகமாக உதவும். இது எப்படி ப்ரோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா சிம்பிள். இங்கே இருக்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், போதுமானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்னால் நீங்கள் போய்ட்டு யூ காண்ட் ஏபிள் டு கிரியேட் என்டையர் வில்லா, என்டையர் ஹவுஸ். ஓகே, பிகாஸ் ஐ ஜஸ்ட் டீச். நீங்கள் ஒரு செவுர் எப்படி கட்டணும் தான் டீச் பண்ணியிருக்கேன். காம்போனன்ட் பேசிக்காக ஒரு காம்போனன்ட் எப்படி பண்ணணும் தான் டீச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், புக்ஸ் முடிக்கணும், நேவிகேஷன் முடிக்கணும், கன்செப்ஷன் முடிக்கணும். தென் இதெல்லாம் முடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் என்ன பண்ண முடியும், ஒரு ஹியூஜ் ரியாக்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். வி நீட் டு வெயிட் ஃபார் தட். பிஃபோர் தட் வி நீட் டு கிளியர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் இப்போ எடுத்த டாபிக்ஸ். ஸோ அது ஜேஎஸ்எக்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸாக இருக்கட்டும், ஒரு காம்போனண்ட்டில் இன்னொரு காம்போனண்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், தென் ஈவெண்ட் ஹேண்டலிங், அது ஆன் கிளிக், ஆன் சப்மிட். ஓகே, அது ஃபார்மாக இருக்கட்டும், ஓகே, டேபிள் லிஸ்ட்டாக இருக்கட்டும். தென் கண்டிஷனல் ரெண்டரிங், வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிஷன் வி ஆர் ரெண்டரிங் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், ஒரு ஃபார்ம் எப்படி வேலிடேட் பண்ணுறது, தென் அதில் எப்படி ரெஜெக்ட்ஸை இன்பில்ட் பண்ணி, நான் ரெஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டு வாங்கிக்கோங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். தென் இந்த வேலிடேஷன் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டு அப்ளிகேஷன் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? பிஃபோர் தட் எனக்கு என்டையர் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லைஃப் சைக்கிள் காம்போனன்ட், ரியாக்ட் லைஃப் சைக்கிள்ஸ் தான், ரியாக்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் மெத்தட் டியூட்டோரியல். ஓகேவா? சிம்பிளாக இது ஒரு 5 நிமிஷத்தில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். தென் எதுக்காக நான் எல்லா சினாரியும் கனெக்ட் பண்ணுறேன், எல்லா டாபிக்ஸும் ஒரு டாபிக் கூட கனெக்ட் பண்ணுறேன்னா இது ஏன் யூஸ் பண்ண போகிறோம், எங்கே யூஸ் பண்ண போகிறோன்றது அட்லீஸ்ட் யூ காட் சம்திங். ஓகே, தென் அதை லைவாக யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு இது ஏன் யூஸ் பண்ணுறனே தெரியாமல் யூஸ் பண்ணுறத விட இது இதுக்கு தான் இருக்குது, இதனால தான் யூஸ் பண்ணுறோம், யூஸ் எஃபெக்ட்னா இப்படி தான் நடக்கும், இதோட டிஃபால்ட் பிஹேவியர் இதுதான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். லைக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ்டிங், ஜாவா ஸ்கிரிப்டில் ஹாய்ஸ்டிங்னா டிஃபால்ட் பிஹேவியர் எந்த ஒரு வேரியபிளாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் டிக்ளரேஷன் அப்போ டாப்பில் நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டா கீழே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் டிஃபால்ட் பிஹேவியர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு யூஸ் எஃபெக்ட்க்கு என்ன சென்டாக்ஸ், என்ன பிஹேவியர், ஒரு யூஸ் ஸ்டேட்டுக்கு என்ன சென்டாக்ஸ், என்ன பிஹேவியர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ண சொல்ல, ஸோ ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் நம்ம பில்ட் பண்ண சொல்ல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் டியூ. ஓகேவா? அடுத்து ரியாக்ட் ஹூக்ஸில் இதே யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்டை எப்படி டைனாமிக்காக ரியல் டைமாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அந்த டாப்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.